கைஸ், ஈசம்பழம் வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி இருக்கும், எதில் இருக்கும்ன்ட்டு. அந்த செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும் கைஸ். முள்ளாக இருந்துச்சுன்னா அந்த முள்ளுக்கு உள்ளே இருக்கும் அந்த பழம். அதை வந்து ஒரு கப்பு மாரி ஒன்று ரெடி பண்ணி அதை நாங்கள் இப்படி அதான் குச்சி, கப்பு குச்சின்னுவாங்க. அதை குச்சியை எடுத்து இப்படி குத்தி கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த முள்ளாக இருக்கிற இதெல்லாத்தையுமே இப்படி விலக்கி அதுக்கப்புறம் தாங்க அந்த பழத்தை எடுக்க முடியுமே. அது அந்தளவுக்கு கஷ்டம் அதை எடுக்கிறது. அது எப்படி நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்தமாரி காட்டில் தாங்க அந்த ஈசம்பழம் இருக்கும். அது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னா, நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழம் மாரி தாங்க இருக்கும் அந்த ஈசம்பழன்றதும் பழம். ஈச்சங்காய் இது பாருங்க எப்படி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா.